இந்த பூமியில மனிதர்கள் நிலவை அடைஞ்சிட்டாங்க. ஆனா, நம்மளுடைய கடலின் அடிப்பகுதியில என்ன இருக்கு அப்படிங்கிறது முழுமையா நமக்கு தெரியாது. உண்மையிலேயும் கடலின் பெரும்பான்மை இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படல. அதுல கண்டுபிடிச்ச சில தகவல்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% கடலால தான் சூழப்பட்டிருக்கு. ஆனா, கடலின் பெரும்பான்மையான ஆழமான பகுதிகள் இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்யப்படல. அதனால புதிய உயிரினங்களும் இயற்கை அமைப்புகளும் இன்னும் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் ஆழமான கடல் பள்ளம். இதனுடைய ஆழம் சுமாரா 11 கிலோமீட்டர். இந்த ஆழத்துல அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால அங்க ஆய்வு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். கடலின் ஆழமான பகுதிகளுக்கு சூரிய ஒளி போகாது. இருந்தாலும் அங்கு வாழும் சில உயிரினங்கள் தாங்களாகவே ஒளியை உருவாக்கும் திறன் கொண்டிருக்காம். கடலின் அடியில ஆயிரக்கணக்கான எரிமலைகள் இருக்கு. அதுல சில இன்னும் செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் அந்த வெப்பமான சூழலை சுத்தியும் நிறைய உயிரினங்கள் வாழதான் செய்தாம். ஒவ்வொரு வருஷமும் கடலின் ஆழத்தில் இதுவரைக்கும் கண்டறியப்படாத பல உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் வருது. கடலின் அடியில ஆயிரக்கணக்கான பழமையான கப்பல்கள் கிடக்குது.